இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில சீரியல்கள் தான் பார்க்குறதுக்கே இப்போல்லாம் அடா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சீரியலாக இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2 வரும்ன்ட்டு நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யத்தை கூட்டுறதோடு சேர்த்துக்கிட்டு இயல்பான விஷயங்களே ரசிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கதை ஒரு பக்கம் சிறகடிக்காசை பரபரப்பாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மகாநதியில் இப்போ அடுத்து என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் வரப்போகுதுங்கிறது போயிட்டுருக்கு. பாக்கியலட்சுமியில் என்ன போகுதுன்னு எனக்கு இன்னும் புரியலங்கிற நிலமையில் தமிழும் சரஸ்வதியை பற்றி பேசக்கூடாது அந்த நிலமையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதில் கதிர் இப்போ ராஜிக்கு செலவுக்கு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பா கோவப்படுறாரு அப்படிங்கிறத அவங்க கேட்டவங்க நடந்து போயினாங்கிறதுனால வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாரு. ஒரு பக்கம் டெலிவரி பண்ணுறாரு. இது இல்லாமல் டிரைவராக ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஓட்டியிருக்கார் போல். ஸோ அவர் கார் ஓட்டினதுக்கு 2000 ரூபா காசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காசை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ, இந்த காசை இனிமேல் வச்சுக்கோ, எங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்க வேணாம், உன் செலவுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் எப்படியா சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிறார். உடனே இவங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நைட்டெல்லாம் வேறு தூங்கலாம், நான் தயவு செஞ்சு காசு எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அவர் பேசுகிற விதமோ இல்லை பேசின வார்த்தையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கடுப்பாக எனக்கு ஒன்றும் உன் காசு தேவையில்லை, நான் கிளம்புறேன் போதுமா அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நானே பார்த்துக்கிறேன்னா எப்படி பார்த்துப்பேன், நடந்து போனல, ஏற்கனவே நடந்தானே போனேன், திருப்பி இதுக்கு நடந்து போகிறேன், நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ உன் காசு தேவையில்லை, எனக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கோவமாக சொல்லிட்டு நம்மளும் பேசாமல் பார்ட் டைம் ஜாப் போகலாம், இப்போதைக்கு ஒன்று இவன் காசெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோவம், ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இவன்கிட்ட கேட்க வேண்டியது ஆகிடுச்சேன்னு நிலமை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக நல்ல பையன் தானோ, நம்ம தான் இவனை பற்றி புரிஞ்சுக்கலையோ சரியா அப்படிங்கிற ஒரு தாட், இது எல்லாமே சேர்ந்து அவங்க வெளில போனால் நாய் குலைச்சி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்தினோடனே கொடுன்னு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நான் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு காசு எடுத்துக்கலான்னு போக இதை வேறு மீனாவும் கோமதி வேறு பார்த்துக்கிட்டு இருக்க. இதை படுத்திருக்கவர் திரும்பி பார்த்து இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல, இப்போவாச்சும் பரவாயில்ல, பகலன்னு நாய் குலைக்குது, நைட்டாக இருந்தால் பேய் பேயே அடிச்சிருவோம் அப்படின்னு ஒன்று ஐயோன்னு பணத்தை எடுத்துக்கிறாங்க. இதில்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க இங்கேருந்து நடந்து போய் தான் பஸ் ஸ்டாப் போகணும். ஒன்றும் பஸ் ஸ்டாப் இப்போ காசு எடுத்துட்டதுனால வாசல்லே பஸ் நிற்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக லாஜிக் இல்லைன்னா நாங்கள் மேஜிக்கை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேரன்பா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டுருக்கு. இதில் வேறு போய் இதை நாய் துரத்துதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறியா கதிர்கிட்டக்க, அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு மீனா கோமதியை வச்சு கேட்க, இவங்க திருன்னு முழிக்க, அதை பார்த்துட்டு அவர் உள்ளேருந்து அதை கேட்டு சிரிக்க அப்படின்னு ஒரே நல்லா இருக்கு. ஸோ இப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள இயல்பாக காதல் வர ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் எதிர் துருவங்கள் மாதிரி இருந்தாலும் கூட நல்லா வாய் துடுக்குத்தனம்லாம் இருந்தாலும் ஒன்றா இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய நல்ல குணாதிசயங்களை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுலேருந்து அப்படியே காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலரப்போகுது. அந்த சமயத்தில் அதுக்குள்ளார அடுத்து தங்கமயிலோட என்ட்ரி வந்ததுக்கு பிறகு அவங்க சரவணனை பார்க்கறதுக்கு பிடிக்கலங்கிற ஒரு எண்ணத்தோட உள்ள அவங்களால நடக்க போகிற குட்டிகளாட்டா அப்புறம் அவங்க அவரை புரிஞ்சுக்கிறதுன்னு பல திருப்பங்களில் கதை போகுது. எப்படி பார்த்தாலும் ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த சீரியல். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில சீரியல்கள் தான் பார்க்குறதுக்கே